எங்க அப்பா அம்மா இதெல்லாம் எங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எங்க அப்பா நான் ஃபோன் பார்க்கும் போது என்னை பிடுங்கி வைப்பாரு. டிவி பார்க்கலாம் படம் பார்க்கலாம்னு சொல்லும் போது டிவி ரிமோட்டை பிடுங்கி ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. அது எனக்கு பிடிக்காது. வந்துட்டாயா வந்துட்டாயா. உனக்கு வீடு தனி ரூம் கொடுத்துருக்காங்களா இல்ல நீ அப்பா அம்மா தான் தூங்குறியா? அக்காவுக்கு மட்டும் தனி ரூமு, ஸ்டடி ரூம்ட்டு. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் வீடு மாத்த போது எனக்கு ஒரு ரூம் வேணும்ட்டு. ஆனா எனக்கு மட்டும் தர மாட்டாங்க, எங்க அக்காவுக்கு மட்டும் தராங்க. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. ரூம் கொடுக்கல சார். அவங்க அக்கா 10th படிக்கிறா, அதனால ஒரு தனியா ஸ்டடி ரூம் கொடுத்துருக்கோம். இல்ல அவ படிக்கிறா, ஆனா அவளுக்கு ஃபோனும் தந்திருக்காங்க, டெஸ்க்டாப்பும் தராங்க. ஒன்னு டெஸ்க்டாப்ல படிக்கலாம் இல்ல போன்ல படிக்கலாம். எனக்கு ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா போனே வாங்கி தர மாட்டாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். அடுத்து யாராரு தனி ரூம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா இத்தனை பேர் தனி ரூம் கேக்குறீங்க, எதுக்கு உங்களுக்கு தனி ரூம்? மம்மி டாடி கூட இருப்போமா, ஹாலு அப்படி இருப்போம். நம்மளுக்கு நான் ரூம் கிடைச்சா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. ஓ, நீ அப்படி வரியா? ஜாலினா அது என்ன புரியவே இல்லை. குதிச்சிட்டு இருப்போம் பெட்ல, இல்ல டிராம்போலின் மாதிரி விளையாட்டு இருப்போம். அதெல்லாம் எனக்கெல்லாம் சின்ன வயசுல தனி ரூமே கொடுத்ததுலடா. முடியல முடியல. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் நான் என்ன ஹால்ல பண்ணிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் ஹாலில் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுனால தனி ரூம் கொடுத்தா நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே, அடுத்து தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா படுக்க முடியும். ஃப்ரீயாவா? ஏன் வீட்ல இடம் இல்லையா? இருக்கு, ஆனா 3 பேர் படிக்கிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கும், அதுல கொஞ்சம் ஃப்ரீயாவே படுக்க முடியாது. அதனால எனக்கு தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஃப்ரீயா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆல்ரெடி கிங் சைஸ் பெட்லயே ஹஸ்பண்ட் கீழே தான் படுப்பார். அவனுக்கு என்னன்னா கிங் சைஸ் பெட்ல ஃபுல்லா படுக்கணும், கிளாக் வைஸ்ல சுத்துவான் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கூட அப்பா அம்மாவோட படுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசை இருக்குடா. அவங்க கால் மேல போட்டுட்டே இருப்பாங்க. கால் மேல போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? நீ அவர் மேல போட வேண்டியதானே? அவங்க மேல போட்டாதான் கத்துறாங்களே, அடிக்கிறாங்க. எனக்கும் கால் வலிக்கும்ல. அப்ப எனக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?